ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டோரியாக எமோஷனலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போய்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கான எபிசோட் பெரிய சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிறதான் நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் விஜய் பண்ண ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் காவேரிக்கு இடையில வந்து வெண்ணிலாவோட கேரக்டரை கொண்டு வந்து ரொம்பவுமே ஸ்டோரியில் இரிட்டேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா விஜய் காவேரி சூப்பரான ஒரு பேர், இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் ரொம்ப விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வெண்ணிலாவோட கேரக்டரை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. ஆனால் சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்பயும் உள்ள ஒரே விஷயம் தான், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஏதாவது ஒரு கதையை போட்டு திருப்பி போட்டு அப்படி இப்படின்னு குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் அதை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. யாரும் சப்போர்ட் பண்ணல, டிஆர்பியில் டக்குன்னு அந்த சீரியலோட ரேட்டிங் குறையுது அப்படின்னா உடனே அந்த கேரக்டரை கட் பண்ணிடுவாங்க. அது தொடர்ந்து செய்கிற ஒரு விஷயம் தான். அப்படி பார்க்கும்போது இப்போ வெண்ணிலாவோட கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் அது சம்மந்தமாக எதுவும் ஸ்டோரியை மூவ் பண்ணாமல் அப்படியே ட்விஸ்டிங்கோட முடிச்சிருக்காங்க. இப்போ எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத வச்சு அடுத்தடுத்த வாரத்தில் வெண்ணிலாவோட கேரக்டரோட ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மென்டல் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் வந்து பெருசாக காவேரி கிட்ட ரியாக்ட் பண்ணல அப்படிங்கும்போது கொஞ்சம் சமாதானமாக தான் இருக்குது. ஏன்னா கங்கா கிட்ட ஏற்கனவே காவேரி அதை தானே சொல்லிட்டு வந்தாங்க. வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமும் விஜய்க்கு வந்து நான் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாருனா தான் நான் அவர் கூட வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜயும் பார்த்தா அதே மாதிரி தான் இப்போ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே பசுபதி அந்த ஹோமில் இருக்கும்போது சொன்னாங்க இல்லையா, அதாவது வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் விஜயோட வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கன்னு. இப்போ விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு வெண்ணிலாவுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து வெண்ணிலாவும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக விட்டுற மாட்டாங்க. வீட்டில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. செம்ம எமோஷனல் ஃபீலிங்லாம் அடுத்தடுத்து நமக்கு நிறையா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வெண்ணிலா வந்து சரியானதுக்கப்புறம் அவங்களே பார்த்தா விஜய் காவேரியை சேர்த்து வைக்கிற மாதிரி தான் ஸ்டோரி ஒரு வேளை முடிப்பாங்க. ஆனால் இதுக்கடையில் வேறு என்ன ஸ்டோரிலாம் இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து குமரன் செலிபிரிட்டியாக மாறுறது, நிவின் யமுனா சமாதானம் ஆகிறது, அப்படிலாம் ஒரு சில ஸ்டோரிலாம் நிறையா நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எமோஷனல் பிரேக் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க. ஏன்னா இத்தனை நாள் ரொம்ப சந்தோஷமாக விஜய் காவேரியை காட்டிட்டாங்கும் போதே நமக்கு கண்டிப்பாக தெரியும் சீரியலில் வந்து சந்தோஷப்படுத்தினா அடுத்து அழுவு வைப்பாங்கன்னு. அதுதானே சீரியலோட ஃபார்மேட்டு. அதனால் ஸ்டோரி அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வெண்ணிலாவோட கேரக்டர் கொண்டு வந்தது ரொம்ப, அதாவது ரொம்ப இரிட்டேட்டாக ஸ்டோரியை மாற்றிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, அடுத்து ப்ரோமோ எப்படி வருதுன்னு அதை வச்சு நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.